ஹாய் ஒருவன். ஸோ 11th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்க போகிற லாஸ்ட் மினிட் கொஸ்டின் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க். சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம சொன்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்துச்சான்னு சொல்லுங்கள். நல்லா எழுதுங்க. எல்லாமே நம்ம சேனலுக்கும் உங்களால் நன்மைகள் நடக்கட்டும். அண்ட் லைக் பண்ணுங்கள். போன தடவை 10,000 லைக் போட்டிங்கன்னு நினைக்கிறேன். இந்த தடவை ஒரு 12,000 லைக்காவது போடுங்க. அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். 12th ஸ்டாண்டர்டு முடிஞ்சும் கூட கரியர் கைடன்ஸ் வரைக்கும் நம்ம கூடயே இருப்போம். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ 11th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் இங்கே சில சேஞ்சஸ் இருக்குது. இந்த இடத்துல நான் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மானித்தனமாக பிடிஎஃப் பார்த்துட்டு போயிடாத. ஓகே, 5 மார்க்ஸ் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். டாப் 5 மார்க்ஸ். சாப்டர் 1 காம்பனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர், ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர், செம ஈஸி. சாப்டர் 3ல் ஃபண்டமெண்டல் கேட்ஸ். ஆனால் சாப்டர் 3 கிடையாது. சாப்டர் 2 ரெண்டாக பிரியுது. கரெக்டாக ஒன்று நம்பர் சிஸ்டம், ஒன்று இன்னொன்று கேட்ஸு. இந்த மாதிரி புரியுதுங்களா? அந்த கேட்ஸுங்கிற அதாவது சாப்டர் 2ல் ரெண்டாவது பார்ட்டில் ஃபண்டமெண்டல் கேட்ஸ். சாப்டர் 2ல் ஃபஸ்ட்டு பார்ட்டில் லாஸ்ட் கொஸ்டின் படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்ட்டில் நம்பர் சிஸ்டமில் லாங் ஆன்சர் லாஸ்ட் கொஸ்டின் படிச்சுக்கோங்க. நோட் பண்ணிக்கோங்க. சாப்டர் 4 அதாவது சாப்டர் 3 இங்கே எழுதலை, நல்லா ஞாபகம். சாப்டர் 3யும் சொல்லிடுறேன். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர், டைப்ஸ் ஆஃப் ரோம், இது ரெண்டும் படிச்சுக்கோங்க. ஓகேவா? தமிழ் மீடியம் இருந்தீங்கன்னா பயப்படாதீங்க. நான் இங்கே சைடில் டிஸ்பிளேயில் நம்பர் போடுறேன். அடுத்த சாப்டர் 4 டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்டு, இது ஈஸி. சாப்டர் 5 விண்டோஸு, அது ஈஸி. ஃபைல்ஸ் ஆர் ஃபோல்டர், அது ஈஸி. சாப்டர் 6ல் செக்ஷன் டியில் செகண்டு. சாப்டர் 7, 8ல் வேண்டாம். சாப்டர் 9ல் பைனரி ஆப்ரேட்டர், டைப்ஸ் ஆஃப் எரர், அங்கே புக் பேக் நம்பர் போட்டிருக்க பாருங்கள். சாப்டர் 9 யூனரி அண்ட் பைனரி ஆப்ரேட்டர். சாப்டர் 10ல் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட், என்ட்ரி கண்ட்ரோல் லூப், பிரேக்கு, கண்டினியூ, புக்கின். அடுத்து சாப்டர் 11ல் கால் பை வேல்யூ, ஸ்கோப் ஆஃப் வேரியபிள். ஸோ இது ரெண்டாவது படிங்க. அடுத்த சாப்டர் 12ல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 மேட்ரிக்ஸ், அது படிங்க. சாப்டர் 13ல் மூணுமே இம்பார்ட்டன்ட், மூணுமே படிச்சிரு. அது தியரி கொஷின், ரொம்ப ஈஸி. 5 பாயிண்ட் படிச்சிரு. சாப்டர் 14ல் கன்ஸ்ட்ரக்டர் டிஸ்ட்ரக்டர் டிஃப்ரென்ஸு. சாப்டர் 15ல் ரூல்ஸ் ஃபார் ஆப்ரேட்டர் ஓவர்லோட், ரூல்ஸ் ஃபார் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங், ஏதோ ஒன்று கண்டிப்பாக கேட்பாங்க. அண்டு தேர்டு கொஸ்டினும் பார்த்து. சாப்டர் 16 டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், டிஃப்ரெண்ட் விசிபிள் மோடு. ஸோ டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் இருந்தாலும் 2 படிங்க. 4th 5th பார்த்துக்கோங்க. இந்த ஏரியாவிலேருந்து தான் நமக்கு என்ன வரும்னா, இந்த 3 லெசன்லேருந்து என்ன வரும்னா அதிகமாக அவுட்புட் எரர் வரக்கு வாய்ப்பு இருக்குது. சாப்டர் 7ல் இந்த 3 வேரியஸ் கிரைம்ஸு, பைரசி, சைபர் அட்டாக், அவ்வளோதான். அடுத்த 2 மார்க் 3 மார்க். 2 மார்க் 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு சாப்டர் 1லேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18வது சாப்டர் வரைக்கும் எல்லாமே கொடுத்துருக்கு. 2 மார்க் 3 மார்க். செக்ஷன் பினா 2 மார்க், செக்ஷன் சினா 3 மார்க் உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் நான் சில லெசன்ஸில் 2 மார்க்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 மார்க் 3 மார்க் ஃபஸ்ட் 5 சாப்டர் வேணால் நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் 5 சாப்டர் தான் இம்பார்ட்டன்ட். அதிலே 3 2 மார்க் 3 3 மார்க் வந்துடும். ப்ளஸ் 6 7 8 அவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணிக்க மாட்டேன். இருந்தாலும் இம்பார்ட்டன்ட் இங்கே கொடுத்துருக்குறேன். சரிங்களா? 6 7 8ல் வராதுன்னு நினைக்கிறது, வரும். நிறைய பேர் படிக்கிறதுல படிச்சுக்கோங்க. சாப்டர் 9ம் கொடுத்துருக்கேன். 9ல் ரெண்டாவது பகுதியும் கொடுத்துருக்குறேன். சாப்டர் 10 கொடுத்துருக்குறேன். 11 12 13 14 15 16 17 18லாம் சப்பர் லெசன். அதாவது 14 15 16 17 18லாம் பார்த்திங்கன்னா சரியான ஈஸியான லெசன். ஸோ அதெல்லாம் நீங்கள் சும்மாவே படிச்சுக்கலாம். அதில் நான் கம்மியாக தான் கொடுத்துருக்குறேன். ஸோ நீங்கள் இந்த சாப்டர் படித்தா போதுமா அப்படிலாம் கேட்காதீங்க. நீங்கள் 18 சாப்டருமே படிச்சிங்கன்னா 2 மார்க் 3 மார்க் எப்படி கேட்டாலும் இதில் கம்பல்சரியோட. ஓகேவா? ஸோ ரொம்ப முடியாதவன் 1 மார்க் பார்த்துட்டு 5 மார்க் மட்டுமாவது கான்சன்ட்ரேட் பண்ண. கொடுத்துருக்கிறதே ரொம்ப முக்கியமான 5 மார்க். அதில் எதுவுமே மாற்றக்கிறது இல்லை. ஆனால் ஒரு அவுட்புட்டு ஒரு எரர் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அது எங்கேருந்து வரும் அப்படின்னா, புக் பேக்காக இருக்கலாம், புக்கின்னாக இருக்கலாம். புக்கின்னாக இருந்தால் நான் மார்க் பண்ணி தரேன் அடுத்த வீடியோவில். புக் பேக்கு இப்போதைக்கு நான் சொல்லியிருக்கிறேன், வர்றது மட்டும். ஸோ டீபக் தி எரரும் அவுட்புட்டும் பார்க்க தெரியணும் உங்களுக்கு. ஏன்னா லாஸ்ட்டு 5 மார்க் அதான் கேட்பாங்க, இல்லை கம்பல்சரியில் கூட அதுதான் கேட்பாங்க. புரிஞ்சுக்கோங்க. நன்றி. சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 11th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இதுதான். தேங்க்யூ.